கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். என் பேர் ஜெசிந்தா. இரவி புத்தந்தர கிராமத்தை சேர்ந்தவ, டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. எனக்கு மகன் ஒரு கூட்டுக்காரன் விளையாட்டு ப்ரேயருக்கு போனேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் தடை செஞ்சாங்க. ஒரு ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவங்க. போனாலும் தடை, நாங்கள் பல பிரச்சனையக்கம் உருவாக்குனாலும் போய் கொண்டே இருந்தான். அப்புறம் போட்டுன்னு நாங்கள் விட்டோம். அப்படி இருந்தப்போ 3 மக்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சது, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு. அப்படி இருந்தப்போ எனக்கு நெஞ்சில் ஒரு பிரஸ்டில் இருந்து பிளட்டு வர தொடங்குச்சு. அப்போ பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவோம் மேமக்கிறேன் அது இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு ரிப்போர்ட்டை காட்டினால அவங்க டிஎஸ்சி ஆஸ்பத்திரி கடக்கூட்டான், அங்கே கொண்டு போங்க, அங்கே நல்ல டாக்டரு இதுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போனாங்க. கொண்டு போனப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு கட்டி இருக்குது, இதை எடுத்து களைஞ்சா தீரும்னு சொல்லி ஒரு பிரஸ்டில் வழியே ஒரு ஆப்ரேஷன். என்னென்னா அதில் 13 தையல். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சுகமாக இருக்குவே அப்படின்னாக்கா ஒரு 7-8 நாள் நாங்கள் அட்மிட் ஆகிருந்துன்னு வீட்டில் வந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க சொல்லுதாங்க, அம்மா ஒரு நாள் கூட நீங்கள் டாக்டர் நமக்கு பார்க்கணும் வருங்கன்னு சொல்லி. அந்த ரிப்போர்ட்டில் கேன்சர் கட்டி, அது இந்த கட்டி கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க போய் அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அது அம்மா இந்த பிரஸ்டில் இனி இந்த கட்டி வளர்ந்து வலுதாட்டு வருமா, அதனால் இதை எடுத்துக்கலஞ்சா ஒன்றும் இல்லை, நீங்கள் சுகமாக இருக்குவேன்னு சொல்லி அந்த பிரஸ்ட்டு எடுத்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இனி மெடிக்கல் காலேஜில் எடுத்து 5 கீமோ எடுத்தாங்க. அப்படி போய் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது ஏப்ரல் மே 2 ஆப்ரேஷன் அப்படி முடிஞ்சது. அதில் 4-5 மாதம் கழிஞ்சு டிசம்பர் ஆனப்போ இனி அந்த வயிறு வேதனை, அந்த ஒரு மாதிரி அப்படி சோசம் முட்டல், இப்படி நல்லா உடம்புக்கு முடியாது இருந்தப்போ திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ அவங்க ஒரு ஸ்கேன் பண்ண எழுதிருந்தாங்க. ஸ்கேன் பண்ண எழுதினப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிட்னியில் பாதிச்சிருக்குது, லென்ஸில் பாதிச்சிருக்குது, எல்லாம் இருக்குது, இனி ஒன்றும் பண்ணவே முடியாது, 6 மாதம்தான், அது கழிஞ்சா 6 மாதம் கழிஞ்சு இவங்க இருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, இதை ஒரு இதில் அனுபவத்தில் கொண்டு போய் அம்மா காட்டுங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் எனக்கு கேன்சர் வியாதி, இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது, இந்த நோய் இருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும், எனக்கு புருஷனுக்கும் அப்புறம் தான் தெரியும். அப்படி நாங்கள் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் திரும்ப நாங்கள் போனப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி இன்னும் கூட வலியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு எழுதி தந்தாங்க. நாங்கள் இனி போனோம், ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணு கொண்டு இருக்கும்போதே எனக்கு உடம்புக்கு நல்லா முடியாத ஒரு ஜன்னி மாதிரி எல்லாம் அது எத்தனை டாக்டர் ஓடி பார்த்தது என்னமுக்கமும் பண்ணி ஒரு அளவில் ஸ்கேன் பண்ணி முடித்து வீட்டில் வந்தான ரிப்போர்ட்டு 3 நாள் கழிஞ்சு தான் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோவ எல்லாரும் சேர்ந்து புருஷன் எல்லாரும் சேர்ந்து வீட்டிலையானே உபவசித்து 3 நாள் உபவசித்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டு நாங்கள் அங்கே திரும்ப ரிப்போர்ட்டை வாங்க போனப்போ அங்கே சொன்னாங்க, இதை திரும்ப கூட ஒருக்கா கூட ஸ்கேன் பண்ணணும், எங்களுக்கு சந்தேகம்னு சொல்லி திரும்பவும் எங்களை ஸ்கேன் பண்ண வச்சு அந்த ஸ்கேனில் அந்த லென்ஸில் இருக்கிற கட்டி சாதாரண கட்டி, அந்த கிட்னியில் இருக்கிற கட்டி சாதாரண கட்டி, மொத்தம் எல்லாம். ஆனால் யூட்ரஸில் இந்த ஓவரியில் ஒரு கட்டி இருக்குது, அதுதான் என்ன பண்ணி தெரியல, முழுமையாட்டு கண்டுபிடிச்ச முடியலன்னு சொன்னார். அப்போ இந்த யூட்ரஸ் எடுத்து மாற்றி அந்த கட்டி எந்த கட்டின்னு பார்க்க என்னென்னப்போ அது அந்த கட்டி சாதாரண கட்டி. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு நீங்கள் செக்கப்புக்கு வரணும்னு சொன்னாங்க. 3 மாதம் செக்கப் பண்ண 6 மாதம் வரணும். 6 மாதம் கழிச்சு வர சொன்னப்போ நாங்கள் போகலை. நான் சொன்னேன், இனி நான் வரமாட்டேன், ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தார், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு நான் செக்கப்புக்கே போக மாட்டேன், மருந்தே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷமும் எல்லோரும் கேட்பாங்க, என்ன ஜெசிந்தா நீ எப்படி இருக்க, உனக்கு ஹாஸ்பிட்டலில் போகிற செக்கப்பு மருந்துன்னு தான். நாம செக்கப்பு ஏசப்பா தான் எனக்கு செக்கப் பண்ணுதாரு, ஏசப்பா தான் மருந்து தராரு, ஆஸ்பத்திரியிலையும் போகிறல, மருந்தும் சாப்பிடல, செக்கப்பும் போகிறல, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஆனால் எனக்கு கிழங்கு சாப்பிடக்கூடாது, வலது கை வச்சு தேங்காய் துருவக்கூடாது, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதத்தை
இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. எங்களை போல் நீங்களும் வந்தால் எங்களுக்கு வியாதி தீரும், கஷ்டம் தீரும், எல்லாம் தீரும். ஏசப்பாவை தேடி ஒரு பெந்தகோஸ்து அனுபவம் ஆவிக்குரிய சபையில் இருந்துகிட்டு இருக்கோம். மருந்து மாத்திரம் இல்லாத இன்னும் உயிரோடையே நான் இருக்குதுன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை சாட்சி சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி.